கோல்டு இருக்குமா? நெய்ய முடியாது, பெட்டில் இப்போ நெய்ய முடியாது, தான் பட்டு இது சில்ட்ரன்ஸு பாவாடை கட்டம் கட்டமாக போட்டு நெய்கிறது. இதுவும் சேலை தான், இதுவும் கையால் நெய்கிறது தான். அது Born in 1949 to a family of weavers, Keshavan learned to handle the loom at a very tender age, before he could even reach the pit of the loom. His first lesson in weaving was to throw the bobbins across the loom. He wove his first sari at the age of 13, which sold for 25 annas, which is equivalent to 1/4 of a rupee. From then on, his life revolved around the loom, and now Kesavan is a household name in the weaving community for producing high-quality, exclusive silk sarees with innovative designs. நம்ம ஜட்ஜன் சித்திரம் நான் ஒர்க் பண்ணுறேன்னாக்கா அந்த புடவையெல்லாம் கொண்டு இங்கே தான் கொண்டு வந்து பார்க்கணும். இதுதான் இந்த கடைக்கு தான் நான் சம்பளம் பண்ணுறேன். இது ஒரு சேலைக்கு 100 பட முடியாது. ஒரு இந்த சேலைக்கு 400 கிராம் பட்டு. இது ஒரு பக்கத்து 700 கிராம் ஆகும் ஜரிகை. இதெல்லாம் கணக்கு பண்ணி இன்றைக்கி இப்போ 20,000 ரூபா இந்த சேலை. இந்த கோல்டு இது சில்வர் அண்ட் கோல்டு, அதனால வேலை போகிறேன். இந்த டிசைன் எவ்வளோ கோல்டுனாக்கா இப்போ இந்த புட்டாக்கு உங்களுக்கு நெசவாளர்களுக்கு ஒரு தனி ரேட் இல்லையா? இந்த புட்டான்னு போட்டால் அதுக்கு இந்த ஒரு புட்டாவுக்கு எங்களுக்கு 5 பைசா கொடுப்பாங்க. ஓகே, ஒரு புட்டாவுக்கு 5 பைசா. இப்போ அதான் கணக்கு. இப்போ 5 பைசா 5 பைசா கணக்கு. சரி. ஏன்னா இது இந்த கொலிக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த 8 வீட்டு போயிட்டு வரணும், அது கணக்கு இருக்குது. போயிட்டு திரும்பி வரும்போது அது ஒரு கொலிக்குன்னு அர்த்தம். அந்த கொலிக்குக்கு 1 பைசா 2 பைசான்னு அவங்க ஒரு விலை வச்சுருக்காங்க, அது ரேட்டு வச்சுருக்காங்க. அது அதே போல் இதில் 8 100 வரல, அந்த ஒரு கொலிக்குக்கு 3 பைசான்னு கணக்கு வரும். நம்ம 8 100 வருது, 200 100 வருதுன்னா 200 பைசா. இதை கணக்கு வச்சு எங்களுக்கு கூலி போடும். இப்போ இது எங்களுக்கு 1500 ரூபா கூலி போடுவோம். இப்போ நான் அடிக்கிறது இதெல்லாம் பார்சல் மாதிரி. இப்போ நான் தச்சன் சித்திரம் குர்த்தா படிச்சிருந்தேன், இது பார்சல் மாதிரி. இந்த முந்தானி போட்டிருக்காங்க, இதெல்லாம் கையால் தான். இப்போதைக்கு இதெல்லாம் இந்த ரகம் போடுறதுக்கு ஆள் கிடையாது. இது எப்படின்னாக்கா இது தாளம்பூ. அந்த பழைய காலத்தில் பெண்ணுக்கு பொது பொண்ணுனாக்க இந்த தாளம்பூ தலையில் தச்சு விடுவாங்க, அதோட தாளம்பூ தான். இப்போ நீங்கள் கேட்டீங்க மெக்கானிக் ஸ்டெப்பிள் பார்டர் அப்படிங்கிறது தான் கதை.
இது கர்நாடகா சிக்கமங்களூர், அங்கே தான் இந்த பூச்சி இருக்கும். அந்த பட்டு பூச்சிலேருந்து வர நூல் இது இப்படி தான் வரும். இன்றைக்கி 1 கிலோ 6000 ரூபா. இதை வாங்கிட்டு வந்து நாங்கள் ஒயிட் பண்ணி நாங்கள் நமக்கு என்னென்ன கலரோ அதுக்கப்புறம் தான் கலர் போடணும். இதுதான் கலர். அது போட்டதுக்கப்புறம் இதுமாரி ஒயிட் ஆனால் இது ஒயிட்டு, அது ப்ளீச்சிங் பண்ணோன்னே இதேமாரி வந்துடும் ஒயிட்டு. அதுலேருந்து அது கலர். இதான் ராசிக்கு நீங்கள் சொல்கிற ராசி. இது வந்து ப்ளீச்சிங் பண்ணிட்டோம், நம்மள்ட்ட ஸ்டாக்கு பண்ணல. பார்த்தீங்களா, கசராக இருக்கும். இந்த மதுரையெல்லாம் இப்போ பட்டு பூச்சி வளர்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ கர்நாடகா அதான் பிளச்சர் சறுக்குங்கிறது. நாங்கள் மதுரையில் வளர்க்குறோம், ஊட்டியில் கூட வளர்க்குறோம்னு சொன்னாக்கா இதை போல் தான். இதாம்மா ராசிலுக்கு அது ப்ளீச்சிங் பண்ணது. அது ப்ளீச்சிங் பண்ணால் குறவரன்னு இருக்கும். அது ஒரே இலை நெய்யலாம், ஒரு அதில் தான் நம்ம கலர் போட்டுக்கலாம். என்ன கலர் வேணும்? வெள்ளியில் இறங்கி வந்துடும், கோல்டு டச்சு. அதான் சரி. ரெண்டுமே வச்சுருக்கோம், கோல்டு காப்பர் ரெண்டுமே வச்சுருக்கோம். ஓ, ஜாக்கார்ட்னா அந்த மாதிரி 2 கலர் எது வேணாலும் வைக்கலாம். நம்ம முந்தானிமா, இதுதான் ஜாக்கார்டு முந்தானி. இது ப்ளவுஸ் ஏன்னா இது வந்து கையால் போத்தே வாங்கிடலாம். சும்மா கையாலே ஒரு மல்லிகை மல்லிகை முட்டுட்டு இது கையாலே போடுறது. டிசைனுக்கு இதுதான். இது வந்து பிடிக்கயிறுன்னு சொல்லுவாங்க. ஜிங்கு பிடிக்கயிறு ஜிங்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கட்டி இந்த கயிற்றுக்கு தண்டலும் நம்ம கட்டணும். அது நம்ம அங்கே நேரத்தில் எடுத்துக்கணும். இது சின்ன புட்டா போட்டுக்கலாம். இது வந்து சின்ன புட்டா. இந்த இதுக்கு இது டிசைனு, இதுக்கு இந்த அந்த பெரிய புட்டா ஒன்று இருக்கு, எடுத்து காட்டுங்க. இந்த அந்த முழு இப்போ அவங்க வந்து இந்த இடத்துல எழுதி கொடுத்துறாங்க, நம்ம கட்டுற திறமை தான். நம்ம இந்த இப்போ தான் கூறப்படம் வந்து, அதனால் இந்த பாட்டில் வந்து வேறு கலராக கொடுத்துருது. இந்த பவர் லூமு மிஷின்லாம் வரக்கூடாதுன்னு எதுக்காக போராடணும் நாங்கள்லாம் 92 போராடணுன்னாக்கா, அப்போலாம் வந்து 9 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பட்டு நெசவாளர். இப்போ 9 லட்சம் பேர் பட்டு நெசவாளருக்கு நாங்கள் ஒரு வாட்டியும் 25,000 பேர் 30,000 கையெழுத்து போட்டு நாங்கள் கொடுத்தோம் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கும்போது உடனே ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ 93, 94 பவர் லூமு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுன்னு எங்கள் நெசவாளருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. ஏன் அது வரவங்க இது எடுக்கட்டுமே, இது வரவங்க அதை எடுக்கட்டுமேன்னு. என்ன காரணம், பட்டுங்கிறது வந்து கையால் தான் ஒர்க் பண்ண முடியும். மிஷினு வந்தாக்காதுக்கு அதுக்கு சைனா சில்க்குன்னு பேர். சைனா சில்க்குன்னா சைனாலேருந்து லப்பர் பாலேருந்து வர நூல், அதுதான் பவர் லூமில் பண்ண முடியும்.
பட்டு கெட்டு போடுந்தான் நாங்கள் மிஷினு வரக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன்னா தொழிலாளி இருக்கிற இடத்துல மிஷினுக்கு வேலை இல்லை. அப்போ இத்தனை பேரை வந்து ஒரு மிஷினு வந்து வந்தாக்கா 10 நெசவாளரோட குடும்பம் கெடுது. அடுத்த 10 நெசவாளர்னாக்கா ஒரு நெசவாளரோட வீட்டில் 5 பேர். அப்போ பைத்தஞ்சு எத்தனை பேர் நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ வந்து ஒரு நெசவாளர்னாக்கா இப்போ எத்தனை நெசவாளர் விஷத்தறி இருக்குன்னு தெரியாது. அதனால் இப்போ தறியெல்லாம் போயிடுச்சு. காரணம் தான். Chettinad saris, and their course, they were worn short earlier, above the ankles, because the people had to work. And the main colors they had were this orange and red. They're the 2 auspicious colors which were usually used at all weddings. இதான் அந்த சாயம் போடுற இடம். இது அந்த பட்டி சேலைக்கு கலர் போடுற இடம். கொஞ்சம் இதுதான் பட்டு வந்து சாயம் போடுற இடம். சில பேர் பாய்லர்லாம் அதெல்லாம் கிடையாது. விரவு வச்சுன்னு சொல்லி இந்த அண்டா தண்ணி கொதிக்கணும். இந்த கொதிக்கும்போது இந்த பட்டு பூச்சிலேருந்து ஒரு பருப்பு கடல் கோரா, அந்த கோரை ஒயிட் பண்ணால் இதாட்டம் 501 சோப்பு சோடாப்பு இதை போட்டு தண்ணி கொதித்த பிற்பாடு அந்த கோராவை போட்டு நெஞ்சு எடுத்தாக்கா ஒயிட்டாக போயிடும். ஒயிட்டு போன பிற்பாடு அதுக்கப்புறம் நம்ம கலர் போடணும். அந்த ஒயிட் எடுத்துக்கோங்க. அந்த எடுத்துக்காங்க ஒயிட் எடுத்துட்டா முருங்க. அதான் ஒயிட்டு. இப்போ அடுத்து இந்த போட்டு ஃபஸ்ட்டு இதுதான் அந்த பட்டு பூச்சிலேருந்து வர்றது கோரா, கர்நாடகா, சிக்கமங்களூர். இது அதுக்கப்புறம் இந்த 501 சோப்பு இதெல்லாம் போட்டால் ஒயிட் பண்ணால் ஒயிட் வந்துடும். இந்த ஒயிட் வந்த பிற்பாடு நமக்கு எண்ணெய் கடல் அதுக்கப்புறமா கலந்து. சோடா, இது வாஷிங் சோடான்னு சொல்லுவாங்க.
அவங்க வச்சுருக்கிறது பார்த்தா ஒயிட்டு அப்படியே நினச்சிட்டாக்கா கலர் வந்துடும். நம்மளுக்கு என்ன கலர் வரும், பாதி ஒயிட்டு மேலே கொடுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம். நாங்கள் சொன்னதை நீங்கள் கவர்மெண்ட்டில் நம்பலை. இப்போ என்ன ஆகுது, பட்டி சேலைங்களும் என்ன தெரியல. அப்போ இந்த மிஷின் சேலை எடுத்துட்டு சிலுக்குன்னு அதான் விற்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் தெருவில் 1340 தறி. எப்படி கணக்கு தெரியும் நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு நான் விட சொல்கிறேன். மகா சிவராத்திரின்னு இந்த பாபா நாசின்னு உங்கள் நெசவாளர் வீட்டில் கோயில் ஒன்று இருக்கும். இந்த தறிக்கு வரி போட்டு தான் அந்த பாபநாசியை திருவிழா கொண்டாடுவோம். அப்போ ஒரு தறிக்கு 5 ரூபா 10 ரூபான்னு போட்டு அதை வச்சிடலாம். அந்த தறி கணக்கு வச்சு தான் நான் உங்களுக்கு 1350 தறி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். மனக்கணக்கு கிடையாது, நெசமான கணக்கு. இன்றைக்கி அதே நான் பிறந்த இடத்துல 14 தறி தான் இருக்குது. இந்த 14 தறி யார் நெய்கிறானாக்கா என்னாட்டம் வயசானவங்க தான். இன்னமே என்ன பண்ண போகிறது, இதை விடக்கூடாது, இப்படிலாம் கெட்டு போச்சுன்ட்டு அந்த ஆர்வத்தில் நெய்கிறேன். அந்த 14 பேரை நான் ஒரு கேசவன். அது நமக்கு தெரிஞ்ச பூரிக்கும் தாத்தா வீடு, நமக்கு தெரிஞ்ச சொந்த இடம். லேடிஸு பார்த்தீங்களா, பட்டு சேலை தயார் பண்ணுறாங்க. இப்போ முதல்லாம் இவங்க நூல் சுற்றுற வேலை தான், நூல் சுட்டு கண்டு சுட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த பவர் லூம்லாம் நெசவாளர் ரொம்ப அஞ்சுனா அவங்க வீட்டுக்காரவங்க வேறு வேலைக்கு போயிடுறாங்க. இது வருவாய் பட்டாண்டு வீட்டில் வருவாங்க. அந்த சேலையை அவங்க பட்டு சேலை அவங்க கட்டுக்கிற வயசு அவங்க வரும். இப்போ நம்மளுக்கு எட்டுறாப்புல இவங்களுக்கு கை தாராளமாக போகாது. அதனால ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த குச்சி இந்த ஆற்றுலலாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது, மணக்கற மாட்டேங்கிறாங்க. இப்போ இது பிளாஸ்டிக்கில் விற்கிது. இந்த பிளாஸ்டிக் விற்கினாக்கா இதில் இருக்கிறதுனாக்கா இன்றைக்கி சுற்றினா 4 கிலோ நெய்யணும். இல்லைனாக்கா இந்த நூல் காய்ண்டிட்டு வந்துடும். இது எதில் இழைக்கிறாங்க, இது இது நாணிலேருந்து வர குச்சி. இந்த குச்சியில் சுற்றினா 10 நாள் கூட தாங்கும். அதனால தான் இந்த குச்சியும் வச்சுருக்காங்க, அந்த குச்சியும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சுருக்காங்க. நெசவோட வீடுலாம் பார்த்தீங்கன்னா ஜாமான்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 10 ஒரு சென்ட் இடம் தான். இந்த ஒரு சென்ட் இடத்துக்குள்ளே அப்படியே ரூமாக கட்டி இது உள்ளே நெசவாளர்லேருந்து இந்த ரூம் கட்டி இதெல்லாம் வாடகை தான் இங்கே இருப்பாங்க. இதாட்டம் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் மெதுவாக இந்த சுற்றுல் பண்ண மேடம். நீங்கள் இது 4 இலையா மாற்றிக்கணும், 4 வட்டம் வச்சு 4 இலை சுற்றிக்கணும். இருக்கு நம்மள்ட்ட எடுத்துக்கணும்.
இதாட்டம் புல் இருக்கும். இந்த புல் வரும்போது இந்த கொக்கியாட்டம் இருக்கும். கொஞ்சம் மாட்டம் டிசைன் கிளம்பும். இதுதான் பழைய மாடல். நமக்கு இந்த மாடல் தான் தேவை, பழைய மாடல். இப்போ எதனால அதாட்டம் போயிட்டாங்கனாக்கா, இது வந்து கால் கை எல்லாத்துக்குமே கண்ணுக்கு இருக்குது. கண்ணு கூட இப்படி என்ன செய்ய முடியாது. என்னுடைய மகனாட்டம் அவங்க போய் அந்த பவர் லூமை ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா பட்டன் தட்டி தான் ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து அந்த பவர் லூமுக்கு வந்து மிஷின் வெளிநாட்டிலேருந்து யாரும் வரல. இப்போ என்னுடைய மகன் சின்னவங்க 20 வயசு 18 வயசுனா அதில் போயிடுறாங்க. அதனால தான் அந்த விஷயத்தை ரெடி பண்ணி இது போயிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னே நான் இப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா நான் நெசேன் இதெல்லாம் நெய்யணும். இப்போ அந்த பவர் லூம் வந்தோன்னா அதுக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து அந்த மேரேஜுக்கு தாலி கட்டுறதுக்கு பட்டு தான் எடுத்து கட்டணுங்கிற இருக்காங்க. அந்த அந்த கலாச்சாரம் இருக்கிறவங்க வயசாக நாங்கள் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களும் மறந்துட்டாங்கனாக்கா அதுவும் போச்சு. இதுக்கு திருப்பி இது கொண்டுட்டு வரணும். அதுதான் எங்களோட கவலை, என்னுடைய மூச்சு. அதுதான் எனக்கு வந்து 65 வருஷம் கழிச்சு தான் இந்த இடத்த வாங்கினேன். இந்த இடத்த வாங்கி மழை கட்டினேன். அதுக்கு மேலே கட்ட முடியல. நான் சொந்தமாக வாங்கினது இதான். நான் பிறந்த ஊரில் வாங்கினேன்.
நெசவாளர் மகா சிவராத்திரி. அந்த நெசவாளர் வந்து இப்போ பாபநேஸ்வரி குருவை வச்சு அந்த மகா சிவராத்திரி அப்போ காலையில் பாடுபடம் எடுத்துட்டு வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி சாயந்தரம் அந்த சாமி அந்த புலி மேலே உட்கார வச்சு 4 வீடு சுற்றிட்டு வர்றாங்க. இதுதான் நம்ம கலாச்சாரம் பாபநேஸ்வரி. சரியா? நான் வந்து எனக்கு 99 ஆகுது. இப்போ 15 வருஷத்துலேயும் வேலை செய்யலை. அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு 10 தறி 5 தறி நெய்யும். இந்த இருந்து பத்ம இது வந்து இஞ்சி கொள்ளை. இப்போ நம்ம இறங்குற இந்த ஆர்ச்சி பட்டு திருச்சரை இது இஞ்சி கொள்ளை. இதுதான் நான் பிறந்த தெரு. இப்போ இங்கேருந்து இப்போ வந்து இங்கே இந்த தறிக்காரங்க இருப்பாங்க. இது என்னுடைய சின்ன வயசுலேருந்து பிறந்து இந்த தெருவில் இருக்காங்க. அப்புறம் பார்த்துக்குவோம். இங்கே வந்து ஒரு ஜாக்காடு பெட்டி எப்படி வச்சு நெய்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜாக்காடு பெட்டி வச்சு நெய்கிற தறி இங்கே இருக்குது காப்பாற்று. இந்த உள்ளுக்குள்ள புடவை ஃபுல்லுக்கு உள்ள டிசைனை பொறுத்து தான் அதுக்கு பேர் பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மிஷினுக்கு பேர். திருவட்டம் நம்ம பட்டு ரா மெட்டீரியலாக இருக்கிறத வந்து அதுக்காக அந்த 2 கட்டை இருக்கும். இதில் வந்து இது போல் சுற்றுவாங்க. இது போல் சுற்றுவாங்க. அதுலேருந்து டேரெக்டாக இதில் ஏறும். இது வந்ததுக்கப்புறம் இதை அந்த பக்கம் இப்படி வச்சுட்டு இதிலேருந்து நூல் எடுத்து இதை இப்படி வச்சு அப்போ இதில் ஏறிக்கும். இதை கொண்டு போய் இதில் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் அந்த நெசவுக்குள்ளே போகிறது. இப்போ உங்களுக்கு 2 பொண்ணுங்க மெடிசன் படிச்சுட்டாங்க. உங்களுக்கு பையன் இருந்தா நீங்க இதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சா விட்டுருப்பீங்களா அவரை? இது நிச்சயமா விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த ஒரு புடவை நெய்யறதுக்கு வந்துங்க 4 பேர் வந்து எனி டைமும் இருக்கணும். ஒருத்தவங்க அந்த பக்கம் உட்காந்து நெய்யணும், இன்னொருத்தவங்க சைடில் அந்த இது செய்கிறதுக்கு ஒருத்தவங்க. அதே போல் வெளியில் பாவம் நீட்டிகிட்டு இருக்கும்போது 6 பேர் தேவை. மகள் அதனால வந்து இது ஒருத்தவங்களை சார்ந்து உள்ள தொழிலுங்க. இது தனியாக இண்டிவிஜுவலாக செய்ய முடியாது. ரா மெட்டீரியல்லேருந்து பெங்களூர்லேருந்து இந்த கோரா வந்து அதை சாயம் போடுறதுக்கு ஒரு ஆளுங்க ஒரு 4-5-6 ஸ்டேஜ் தாண்டி தான் இந்த லெவலுக்கு வரும். ஒவ்வொரு ஸ்டேஜும் அதுக்கு உண்டான செயின் கோர்வை கணக்காக கரெக்டாக அந்த நடக்கணும். அத்தனை பேர் இல்ல அந்த தொழில பண்றதுக்கு இப்ப ஆளுங்க இல்ல. இந்த திருச்சரையில வந்து கிட்டத்தட்ட 500 தறி நெசவு செஞ்சாங்க. இப்ப 50 தறியே இல்லை. அதனால என்னோட பிள்ளைங்க வந்தா கூட நான் ஈடுபடுத்த மாட்டேன். இது இப்ப நெசவு செஞ்சவங்க எல்லாருமே வந்து திருப்பூர், சென்னை, சில ஜவுளி கடைங்களுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு மாசம் வந்து 15,000 ரூபாய், 12,000 ரூபாய், 15,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. ஆனால் இதை நாங்கள் செஞ்சால் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து 7,500 8,000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் செய்ய முடியும். இது இந்த 7,500 8,000 ரூபாய்க்கு 4 பேர் வந்து உழைக்கணும். இப்போ வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுல இப்போ 10% தான் இருக்குது. அப்போ இந்த ஊருங்களில் இந்த பக்கத்தில் கைத்தறி அழிஞ்சு போகிற ஒரு இது கூட இருக்கா? ஆமாம் ஆமாம். ஒரு ஊரில் 100 தறி இருக்குதுன்னா ஒரு 5 தறி தான் கவர்மெண்ட் தறியாக இருக்கும். சொசைட்டி மூலியமாக வந்து வர்றது. மிச்சம் 95 ப்ரைவேட்டு தான். முதலாளிங்கிட்ட தான் வேலை செய்கிறது தான். அதனால லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பெரிய லெவலில் அவங்கள தான் அது இதாகும், பாதிக்கும். எங்களுக்கு கூலி மட்டும்தான். பவர் லூம் மாதிரி கண்டினியூவாக செய்யவும் முடியாது மேடம். இது ஹேண்ட்லூம்ங்கிறதுனால வந்து
கையால் நெசவு பண்ணுறதுனால சின்ன சின்ன பாட்டெல்லாம் வரும், அதெல்லாம் சரி பண்ணி தான் அதை நம்ம செய்யணும். நூல் விட்டு போச்சு அச்சானாக்க இந்த நூலை அப்போ ஏற்றுக்கோங்க. நமக்கு என்ன டிசைன் தகுந்த மாதிரி நமக்கு என்ன டிசைன் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அடித்து வச்சுருப்பாங்க. இதுக்கு டிசைன் இருக்கும், அந்த டிசைன் தகுந்த மாதிரி நம்ம போடணும். அந்த மாற்றை பறிச்சாக்கணும்னா அந்த திரட்டி விடுறது டிசைன், அதை கொண்டு அந்த ஆங்கிள் மாற்றிக்கணும். இப்போ உள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகும் டிசைன் ஆரம்பிச்சா வந்து இந்த காலம் இருக்கணும், அதே 2 காலம் இருக்கணும், இதையும் தூக்கி வச்சு ஒரு காலம், ஒரே காலில் 3 வேலை செஞ்சாகும். இந்த இப்போ ஒண்டியா நெசாருங்களா, இதே 2 பேர் கோர்வன்னு சொல்லுவாங்க. அந்த தறி வந்து 2 பேர் அவர் நெய்யும் போது இது போல சின்ன பிள்ளைங்களா, அதுக்கு முன்னாடி வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க, அவங்கள வச்சு அந்த வேலை பார்ப்பாங்க. இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க கிடைக்கிறதில்ல, கிடைச்சாலும் வேலைக்கு வச்சுக்க கூடாது. அதனால வந்து அந்த கோர்வை தறி 2 பெரியவங்க இருந்தால் தான் நெய்யலாம். அப்பா காலத்தில் இங்கே டாக்டரே கிடையாது, இங்கேருந்து கும்பகோணம் தான் போகும். அந்த இதில் வந்து நம்ம பிள்ளைங்க படிக்க வைக்கணும், ஒரு டாக்டர் ஆக்கணும்னு ஒரு வைராயத்தில் தன்னுடைய இஞ்சிக்கொள்ள இதில் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் அக்கா பொண்ணு தான் டாக்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவுக்கு 20-30 வருஷம் 50 வருஷமா 50 வருஷத்துல ஆமா, அவங்க டாக்டர் கிடையாதுல்ல, அவங்க வந்து கிடையாது, இவங்க தான் ஃபர்ஸ்ட் டாக்டர். வேற பொண்ணு பேர் அபிநயா, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் தான் எம்எஸ் பண்ணாங்க. இப்போ திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. சின்னவ வந்து ஃபைனல் இயர் MBBS படிக்கிறார். மேக்ஸிமம் இப்போ வந்து எல்லா வீட்டு பசங்களுமே வந்து படிக்க வைக்கிறாங்க. என்ன காரணம்னா அவங்க வந்து இந்த தொழிலை விட்டுட்டாங்க, அதனால படிக்க அதனால அடுத்ததுக்கு தொழிலுக்காக போயிட்டாங்க, படிச்சுட்டு அவங்க ஜவுளி கடைக்கு போயிடுறாங்க, திருப்பூர் போயிடுறாங்க. வேறு எந்த சாதாரணமாக ஒரு கூலி வேலைக்கு போனாலும் ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பாரிச்சிட்டு வந்துடலாம். நெசவரோட நிலைமை தான் எண்ணத்தை தான் உழுந்து ஆண்டு வந்து எல்லாருக்குமே புடவை நெசி கொடுக்க முடியும், அதே நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு ஜாக்கெட்டுக்கு நெய்ய முடியாது. இவங்க அவர் ஒய்ஃபு இவங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த தறி நெசவு நெய்யறதுனால இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க அப்பா அவங்க சொந்தக்காரங்க, இவ்வளோதுக்கும் சொந்தம். சரி, அப்புறம் பெரியவங்க எல்லாம் சொல்லி எடுத்து அப்படி வந்து கிட்டத்தட்ட இந்த இதனாலே 2 வருஷம் பிரேக் ஆகி கடைசியில் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு வேணாலும் சொல்லுங்க. இந்த பிறந்த வீடு தான், இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 7-8 பேர் அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. என் பேர் ஜெயலட்சுமி, கேசவனோட ஒய்ஃப். நான் சுனாமி வந்து ஒரு வாரம் கழித்து அவர் இங்கே வந்து அதுலேருந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து நான் வந்தேன், அவருக்கு ஹெல்ப்பாகவே இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து இந்த ஆந்திராவில் தறி போட்டு தரேன்னு சொன்னாங்க, அப்படியே செஞ்சிகிட்ருக்கோம். அவரும் செஞ்சிட்ருக்காரு, நானும் செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து திருமங்கலக்குடி சூனார் கோயில் இருக்கேன், அந்த இடத்துல ஊர். இவர் வந்து குடவாசல்கிட்ட திருச்சிரை. 50-52 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. அதுலேருந்து 2 பேரும் ஒத்துமையாக வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ டெய்ச்சல்னு படிக்கிறாங்கள்ல, டெய்ச்சல்னு படிக்கிறவங்க போடாங்க. அந்த டெய்ச்சலுக்கு படிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்காம இங்கே தான் நெசவாளர் போய் தான் ட்ரைனிங் கொடுக்கலாம். அப்போலாம் காந்தி என்ன சொன்னாங்கன்னாக்கா,
வெளிநாட்டு துணியை ஏற்கும்போது வந்து நம்ம துணி நம்ம நாட்டை தயார் பண்ணாங்க. அப்போ பியூர் பஞ்சில் தயார் பண்ணி காட்டனில் பண்ணாங்க. அதே நானும் வேட்டி காட்டன் வேட்டி தான் கட்டினேன். இப்போ அதே ராமராஜன் வேட்டி அந்த வேட்டின்னு கட்டுறாங்க. என்ன காரணம்னாக்கா மிஷினில் பண்ணிடுறாங்க, பவர்லூமில். அப்போ அந்த குறுக்கு நீட்ட நூல் வந்து பாலிஸ்டர் போட்டு குறுக்க காட்டன், பியூர் காட்டன் பவர்லூமில் பண்ண முடியாது. அதே போல் பட்டும் பண்ண முடியாது. அது மட்டும் கேரண்டி. ஏன் அவ்வளோ கேரண்டி நான் சொல்கிறேன்னாக்கா, அந்த பவர்லூம்ங்கிறது அந்த நூல் வர்றது எப்படின்னாக்கா ஊசியை நம்ம துணி தைக்கிறோமா அதாட்டம் ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டைக்குள்ளே தான் வரும். காட்டன் சொல்கிறது சில கசராக்கள் இருக்கும், அதுக்குள்ளே வராது. அதனால தான் நான் அடித்து சொல்கிறது பவர்லூமில் பியூர் காட்டன் ஒர்க் பண்ண முடியாது, பட்டு பண்ண முடியாது. அதனால அப்போலாம் வந்து இதே திருநாயகேசனம் பண்ண பேர் போனது. ஒரு வீட்டில் விடிய இந்த கட்டிட்டு கோமலம் கட்டிட்டு நெய்வான், வேட்டி கூட கட்டி கோமலத்தை கட்டி வெடுக்குன்னு இருப்பாங்க வேட்டி. சாயந்தரம் அதெல்லாம் துண்டில் போட்டு கடத்தோட விற்றுட்டு அந்த சேரை காசு எடுத்துகிட்டு போகிறேன், அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு போய் சமைப்பாங்க. நானே போய் துண்டு வாங்குவேன். அவங்ககிட்ட மேலே போடுற துண்டு வேட்டி இப்படிலாம் செஞ்சாங்க. அப்படிலாம் செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா அப்போ காந்தி காமராஜர் இருக்கப்பெல்லாம் கூட்டுறவு சங்கம்னு கொண்டாந்தாங்க. அந்த கூட்டுறவு சங்கத்தில் நெசாக்கா அவங்கள தறியெல்லாம் கொடுத்து நானும் போய் அந்த சொசைட்டியில் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இடம் ஒண்டி தான் இருக்கணும். அந்த இடத்த வந்து ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு போனாக்கா அந்த இடத்துக்கு கொண்டு வந்து செட் பண்ணி அந்த தறியெல்லாம் வச்சு நெசிட்டு இருந்தேன். அந்த கூட்டுறவு கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா சரக்கு குறை நமக்கு டிமாண்ட் ஆகுதுனாக்கா முன்கூட்டியே கூட்டுறவில் எனக்கு மாதத்துக்கு எவ்வளோனாக்கா 3 படவைனாக்கா 3 படவுக்கு அந்த சரக்கு கொடுத்துருவாங்க, நான் நெசி கூட்டுறவில் கொடுத்துருவேன். நல்லா இருந்துச்சு. இப்போ கூட்டுறவுலாம் நாட்டு உறவாக போச்சு. அப்போல்லாம் காந்தி சொன்னாலும் இப்போ காந்தி சொன்ன வார்த்தைகளை மறந்துட்டாங்க. இப்போ சில பேர் காந்தினாக்கா யாருன்னு கேட்குற நிலமை வந்துடுச்சு. அதனால் நான் காந்தி போட்டோவை கூட இங்கே வச்சுருக்கேன், அப்படியே காந்திங்க. அதெல்லாம் தலைக்கு மேலே காந்தி போட்டோ வச்சுருக்கேன். அவர் சொன்ன வரைக்கும் என் உயிர் உள்ள வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுதான். அப்போ தான் அண்ணா சொன்னார். அண்ணா இருக்கும்போது வந்து விவசாயமும் பட்டு நெசமும் ஒன்றுன்னு கொண்டாந்தார். ஏன் ஒன்றுன்னு கொண்டாந்தார்னாக்கா 4 நாள் மழை பெஞ்சாக்கா நாட்டை அழுகி போடும். 4 நாள் மழை பெஞ்சால் பட்டு நெய்ய முடியாது. ஏன் பட்டு நெய்ய முடியாதுன்னா அந்த மழை பெஞ்சா இந்த ஈரம் இழுத்துக்கும், மெரிக்க முடியாது, நூல் அறந்து போயிடும். அப்படி அறந்து போய் நம்ம கஷ்டப்பட்டு நெசாலும் சேலை வந்து சிலுத்து போடும். வாங்குறவங்க என்னமோ கட்டின சேலைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்னமோ 4 நாள் 5 நாள் மழை பெஞ்சால் என்ன பண்ணுறதுனாக்கா நாங்கள் அடுப்பு கறி இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒரு சட்டியில் போட்டு ஊதி கீழே வச்சுட்டு அந்த அனலில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அனலுக்கு வந்து ஒர்க் பண்ணி அப்படிலாம் நெசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சுவிட்சு போட்டால் லைட்டு வர்றது. இதெல்லாம் அரிக்கன் லைட்டு தான், இந்த பக்கம் ஒரு லைட்டு இந்த பக்கம் ஒரு லைட்டை கட்டிட்டு அந்த இருட்டில் தான் நெய்வோம். அதுக்கப்புறம் தான் இந்த லைட்டுலாம் வந்துச்சு. இப்போ லைட்டை போட்டுட்டு ஒர்க் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப கடுமையான உழைப்பு. ஆனால் உழைப்புக்கான ஊனியம் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த ஊனியம் கிடையாது, இன்னும் ஏன் இதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாச்சும் வேலைக்கு போகலாம்ல நீங்கள் கேட்கலாம். ஏன் கேட்கலாம்னாக்கா எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் எதுக்கு சொல்லி கொடுத்தாக்கா, சொந்த தொழில், யாருக்கும் அடிமை கிடையாது, உடம்பை சிரிக்குது. சொந்த தொழில் யாருக்கும் அடிமை கிடையாது. நீ ஒரு இடத்து கடைக்கு போனேன்னாக்கா டீ வாங்கிட்டு வாடா அது வாங்கிட்டு வாடான்னு சொல்கிறாங்க. இதில் உட்காந்தா யாருமே உனக்கு கேட்க முடியாதா கற்றுக்கின்னு அந்த தொழிலில் தான் நான் கற்றுக்கிட்டு வந்த வயசுனா இன்றைக்கும் நான் பட்ட ராஜாவாட்டம் இருக்கேன். ஆனால் வறுமை தான் நமக்கு வந்து எவ்வளோ வந்தாலும் நமக்கு பத்தாது தான். நமக்கு இதுதான், இன்றைக்கி 10 ரூபா கிடச்சிச்சா சரி கஞ்சி குடிப்போம், 20 ரூபா கிடச்சிச்சா 4-5 காய்கறி போட்டு சமைப்போம். அந்த நிலைமையெல்லாம் ஓட்டு வரைஞ்சி இதுக்கு எனக்கு இது வரைக்கும் இந்த 70 வயசாகுது. ஒரு கவர்மெண்ட் எந்த இதுவும் கிடையாது. ஏதோ அந்த வயசானாக்கா பணம் கொடுப்பாங்கடா அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் என்னுடைய கண்ணுக்கு நேரம் இருக்கிறது என்னுடைய உழைப்பை உழைச்சிக்கிட்டே இருக்கேன்.
அவ்வளோதான்.